உம்மைத்தான் நேசிக்கிறேன். திராட்சை செடி நீரே, தாவீதின் வேறு நீரே. இயேசையா ஓராவகம் தர பௌதர வரவரம் விடி வெள்ளியே நட்சத்திரமே உம்மைத்தான் நேசிக்கிறேன். ராஜா நட்சத்திரமே நேசிக்கிறேன், 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 நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுங்க பொறுத்தனே. நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். பரலோக தகப்பனே உமக்கு நன்றி. அப்படி அமருங்க. சரியான நேரத்தில் ஆராதனை எப்போதும் போல முடியும். நீங்கள் ஒன்றும் கலங்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி பெயர் பிரதிஷ்டை விழா, அடுத்தது திருமண அறிக்கையெல்லாம் இப்படி செய்திக்கு முன்னாடியே நம்ம வாசித்தோம்னா அது கொஞ்சம் இல்லை ஆராதனை முடிஞ்ச உடனே பிள்ளைய பூரா போயிடுறாங்க. அதனால் ஒரு நிறைவாக தெரியலை. எல்லாமே முன்னாடி வரட்டும். அல்லேலூயா சொல்லுங்கள். சரி, இன்னைக்கு நாம் 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் வேதத்திலிருந்து 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1-2வது வசனம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். கவனிங்க, தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால். அடுத்தது, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. போதும். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்க அருமையான தேவ மனிதன் தாவீது ராஜாவை குறித்து நம்ம வேதத்தில் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். தாவீதனுடைய வாழ்க்கையில் அவர் சிறு வயது முதலே தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டவர், தன்னுடைய சகோதரர்களாலே அற்பமாய் எண்ணப்பட்டவர். சிறு வயதிலே தாய் தகப்பனார் அவனை ஆடு மேய்க்கிற வேலைக்கு என்ன செஞ்சாங்களாம்? ஒப்பு கொடுத்தாங்க. தாவீதனுடைய தகப்ப ஈசாய் பெரிய ஒரு ஜமீன் குடும்பத்தை போல பெரிய ஒரு கோடீஸ்வரன், ஒரு ஐஸ்வர்யவானுடைய மகன்தான் அவர். அல்லேலூயா. அவருடைய தகப்பனார் பேரு ஓபேத்து, ஈசாயினுடைய பாட்டம் பேரு போவாஸ். போவாஸ் ஐஸ்வர்யவான். போவாசுடைய மகன்தான் ஓபேத், பெரிய ஐஸ்வர்யவானுடைய குடும்பம். தேசத்தில் ஜனகரி மன்றம் என்ற அந்த சங்கத்தில் இந்த ஈசாய் ஒரு பெரிய தலைவராக இருந்திருக்கிறார், ஆலோசகராக இருந்திருக்கிறார். இப்பேற்பட்ட மனிதனுக்கு 8வதாக பிறந்தவர் தான் இந்த தாவீது. 8வதாக பிறந்து ஒரு சம்பவத்தின் நிமித்தம் தாவீது சிறு வயதிலேயே அற்பமாக எண்ணப்பட்டு தாய் தகப்பனாலே புறக்கணிக்கப்பட்டு தன் சகோதரர்களாலே அற்பமாக எண்ணப்பட்டு வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிற வேலையை செய்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஆனால் தாவீது வனாந்தரத்தில் ஆடு மேய்த்தாலும்
கர்த்தரோடு அவன் என்ன செஞ்சானா, இணைந்திருந்தவனா இருந்தான். கர்த்தரோடு உறவாடுகிறவனா இருந்தான். எப்போதும் கர்த்தருடைய நாமத்தை துதித்து சங்கீதம் பாடக்கூடிய எழுதக்கூடியவனா என்ன செஞ்சானா இருந்தான். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 23ல் 5வது வசனம் படிக்கலாம். சங்கீதம் 23 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாருங்க, ஆடு மேய்த்து வனாந்தரத்தில் அவன் இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியில நிரம்பி பாடுகிறவனா இருந்தான். என்ன சொல்லி பாடுறான்? என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி, திருமணத்தில் பந்தி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிந்தோட செய்கிறார் என்று சொல்லி தாவீது எப்போதும் பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலை விரும்புகிறவனா இருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியினுடைய முக்கியமான தலைப்பு, நீ பெற்ற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கடைசி வரை காத்துக்கொள். கடைசி வரை காத்துக்கொள். தாவீதினுடைய அனுபவம் என்ன? ஜீவ ஊற்று உம்மிடத்திலே உண்டு, நாங்கள் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காண்கிறோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் செய்யும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தாவீது தன்னுடைய இளம் வயதில் இருந்து அந்திக்காலம் வரை, முதிர் வயது வரை தேவ ஆவியானவருடைய சத்தத்துக்கு நடுங்குகிறவனாக, தேவ ஆவியால் நிரம்பி சங்கீதங்களை எழுதவும் தீர்க்கதரிசனங்களை சொல்லவும் தாவீது எப்போதும் பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலையும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவையும் காத்து கொண்டான். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லலாமா? அதைத்தான் நம்ம இங்க 2 சாமுவேல் 23:1-2 படிக்கிறோம். தாவீது பாருங்க, தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாக உயர்த்தப்பட்டது. கடைசி வார்த்தைனா என்ன? அவர் மரண படுக்கைக்கு போயிட்டார். இப்போ வயசு போயிருச்சு. 40 வருஷம் இஸ்ரவேலை அழகா மகிமையாய் அரசாண்ட ஒரு தேவ மனிதன். ஆடு மேய்ச்சவனு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அரசனா சக்கரவர்த்தியா கர்த்தர் அவனை உயர்த்தினார். கர்த்தரே அவனை உயர்த்தினார். கர்த்தரே அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போனார். அல்லேலூயா. கர்த்தரே அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனை என்ன செய்ய மாட்டார்? கூட்ட மாட்டார். பாருங்க, தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோப்புடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், என்ன சொல்றான் தாவீது? என்ன சொல்றார் பாருங்க 2வது வசனத்துல, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. ஆண்டுடைய பிள்ளைகளை பரிசுத்தாய் பெற்றவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, பரம்பரை கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க பரிசுத்தாவியை மட்டும் நம்ம பெற்றா போதாது. நம்ம வாயில என்ன இருக்கணும்? தேவனுடைய வசனம் இருக்கணும். கைதட்டி ஆமேன்னு சொல்லுவோமா? தேவனுடைய வசனம், இந்த வேத வசனம் நம்ம கையில் என்ன செய்யணும்? இருக்கணும். தாவீது கடைசி வரைக்கும் மட்டும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிரப்புதலை
பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை அவர் காத்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் நம்ம சங்கீதம் 133 வாசிக்கிறோம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்டு அவன் தாடிகளிலே வடிகிறதும் அங்கிகளிலே இறங்குறதுமான எர்மோன் தைலத்திற்கு ஒப்பானது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ தேவ பிள்ளைகளே, தாவீதனுடைய அந்த அனுபவம் பரிசுத்தாவியை பெற்றது மட்டுமல்ல, அவன் நிரம்பி வழிகிற ஒரு ஆர்வம் உள்ளவனா இருந்தான். பரிசுத்த ஆவியில நிரம்பி வழிகிறவனா இருந்தான். புதிய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கலாம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். பாருங்க, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கவனிங்க, தேவன் அவருக்கு இயேசுவுக்கு பிதா என்ன செஞ்சாரா? தம்முடைய ஆவியை அளவில்லாம கொடுத்திருந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி தாவீது தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியை அவன் அளவில்லாமல் அனுபவித்தானோ, அதுபோல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பாருங்க, பிதா அவரை தம்முடைய ஆவியை அளவில்லாம கொடுத்திருந்தார். அளவில்லாமல் நிரம்பி வழிகிற அந்த பாத்திரமா இருந்தார். நாமளும் கூட ஆண்டுடைய பிள்ளைகள் ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நிரம்பி வழியணும். ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நாம் என்ன எப்படி இருக்கணும்? நிரம்பணும். லேசாக கவலை வந்த உடனே, கஷ்டம் வந்த உடனே, தொழில் ஆசீர்வாத தடை வந்த உடனே, உடம்புல ஏதாட்டு சுகவீனம் பலவீனம் வந்த உடனே அதையே நினச்சி நம்ம சோர்ந்து போகக்கூடாது. தாவீதுக்கு வந்த கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். அந்த சூழ்நிலையிலையும் தாவீது பரிசுத்த ஆவியினாலே எப்போது நிரம்பி வழிகிறவனா இருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவர் வாயில் என்ன செஞ்சுச்சான்? இருந்தது. சொல்லுங்க அல்லேலூயா. வாசல்ல ஒரு சொறி நாய் இன்னைக்கு விரட்டி விட்டு பின்மாற்றத்தினார் சொறி நாய், அதாவது அது வந்து குடிகார ஆவி, அதுக்கு பேர். வாசல்லே நிற்குது, யாரையும் எதிர்பார்த்து நிற்குது. அடே சபைக்கா போயிட்டே உடனே நான் விட மாட்டேன்னான்னு நிற்குது. அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். சொறி நாய் அப்படின்னா பயங்கர குடிகார ஆவி, பாவ கட்டுகளில் கிடக்கிற ஒரு மனுஷனை குறிக்குது. அப்படிப்பட்ட ஆவிகள் சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியின் நிறைவை வாழ்நாள் முழுவதும் காத்துக்கிறணும். வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேணும். ஏதோ கொஞ்ச நாள் ஆராதனைக்கு போனோம், ஜெபத்துக்கு போனோம், பிறகு பின்மாற்றம் அடைஞ்சு உலகத்தார போல ஆனம்னு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பெற்ற ரட்சிப்பை கடைசி வரை காத்துக்கிறணும். நித்திரை அடையும் வர, நித்தியத்துக்கு போகும் வர பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிரப்புதலை ரட்சிப்பை என்ன செய்யணும்? காத்துக்கிறணும். அதான் ரட்சிப்பு. நமக்குள்ள அந்த அபிஷேகத்தை தாங்கக்கூடிய கட்டுக்கோப்பா நம்மளை நடத்தக்கூடிய ஆவியானவருடைய அந்த கட்டுக்கோப்புக்கு, அந்த வழி நடத்துக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் தாவீதினிடத்தில் இருந்தது. அபிஷேகம் என்பது ஒரு மனிதனை தேவனுக்கு முன்பாக தூணாக்குறது. ஒரு மனுஷியை தேவனுக்கு முன்பாக தூணாக மாற்றுகிறது. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளை யாக்கோபு பாருங்க, அந்த பெத்தேல் என்ற இடத்துல இரவில் அவன் சொப்பனம் கண்டு முழிச்ச உடனே மெய்யாகவே இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறல்ல என்று சொல்லி தலைமாட்டில் இருந்த கல்லை தூணாக நிறுத்தினான். தலைமாட்டில் இருந்த கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி
தன் கொண்டு போயிருந்த அந்த எண்ணெயை அந்த தூணில் ஊற்றி அபிஷேகம் பண்ணான். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாக இருக்கும்னு சொல்லி ஒப்பு கொடுத்தான். சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் கர்த்தருக்குள்ள தூணா இருக்கணும். அல்லேலூயா. தூணா இருக்கணும், பேனா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சபைக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? தூணா நிற்கணும். எதிர்ப்பு வரும், போராட்டம் வரும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? வாழ்நாளெல்லாம் அந்த பரிசுத்தாவி நதி ஆமா ஜீவகாலமெல்லாம் நமக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கணும், ஊறிக்கிட்டே இருக்கணும். மழையை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நமக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன செய்யணும்? ஊறி வந்துக்கிட்டே இருக்கு. யோவான் 4:14 எழுதப்பட்டிருக்கு, இந்த கிணத்து தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகும். யோவான் 7:38 எழுதப்பட்டிருக்கு பாருங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். அதெல்லாம் தேவனிடத்தில் நாம விசுவாசமா இருக்கும்போது ஆண்டவர் நமக்குள்ள ஒரு நதியை கொடுப்பார். அதான் ஜீவ நதி. அந்த நதி நமக்குள்ள வந்துருச்சுன்னா பல கோயில்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு வருஷம் முடிச்சு வாரம் முடிச்சு நாள் முடிச்சு போக மாட்டோம். மனிதனுடைய கை வேலையினால் செய்யப்பட்ட சித்திர வேலையாகிய சுரூபங்களை விக்கிரகங்களை நம்ம தேட மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள என்ன வந்துருச்சு? ஒரு ஜீவ நதி, பரலோக நதி. அது 39 எழுதப்பட்டிருக்கு பாருங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் அப்படின்னு இருக்கு. பரிசுத்த ஆவியானவருக்கு பேர் தான் ஜீவ நதி. அந்த நதி நமக்குள்ள புறப்படணும், அந்த நதி நமக்குள்ள உருவாகணும். அதுதான் தாவீதுக்குள்ள இருந்த அனுபவம். சிறு வயதில் ஆண்டவரால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவன் முதிர் வயது வர ஒரே ஒரு பாவத்துக்கு தான், பாவத்தில் அதாவது உரியாவின் சங்கதியை தவிர வேறொரு பாவம் அவன் செய்யவில்லை என்று. வாழ்நாளில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமா நம்ம தூண்களா இருக்கணும். உங்களுக்குள்ள அந்த ஜீவ ஊற்று என்ன செய்யணும்? ஜீவ நதி, பேரின்ப ஊற்று, அந்த அபிஷேகம் பெருகிட்டே இருக்கணும். சில வரை பார்த்தீங்கன்னா சில குளங்கள் மழை வானத்திலிருந்து மழை பெஞ்சா பள்ளமா இருக்கிற இடத்துல சில குளங்கள் என்ன செய்யும்? தண்ணி கட்டும். கோடை காலம் வர 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 அந்த தண்ணீர் என்ன செஞ்சிடும்? வத்தி போயிடும். அதில் ஓடிக்கிட்டு இருந்த மீன்களும் செத்து போயிடும், அதில் ஓடிக்கிட்டு இருந்த தவளையும் செத்து போயிடும். உயிரினங்கள் அதை நம்பி வந்து பறவைகள் மிருகங்கள் தண்ணியை தேடி வந்தால் எல்லாம் வறண்டு போயிடும், எல்லாம் சகதியாயிரும். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. குளமாக இருக்கக்கூடாது, நதியாக இருக்கணும். நதியாக மட்டும் இருக்கக்கூடாது. தேவ ஜனங்கள் எப்படி இருக்கணும்? ஜீவ ஊற்று நமக்குள்ள இருந்து பெருக்கெடுக்கணும். ஜீவ ஊற்று. சில மக்களை பார்த்தா கொஞ்ச நாள் ஆர்வமாக ஆராதனைக்கு வருவாங்க, ஜெபத்துக்கு வருவாங்க, பிறகு ஆட்களை பார்க்க முடியாது, நொண்டி குதிரை மாதிரி ஆயிடுவாங்க. இந்த கழுதைக்கு எப்படி வண்ணார்கள் என்ன செய்வாங்க? பின்னத்தை காலை அப்படியே முறுக்கி விட்டுருவாங்க. வேகமாக ஓடிக்கிட்டு இருந்த அந்த கழுதை என்ன செய்யும்? விடுக்கு தட்டி நிற்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. சில நேரத்தில் அந்த கழுதையை 2 கழுதையும் சேர்த்து காலை கட்டி விட்டுருவாங்க. அது எங்கேயும் ஓடுறதுக்கு அவசரப்பட்டு எதையும் செய்ய முடியாது, நடு ரோட்லேயே நின்றுக்கிட்டு இருக்கும். எவன் வந்து அடித்தாலும் சரி, மிதித்தாலும் சரி, கொன்னாலும் சரி, அது என்ன செய்யாதுமா?
அந்த ரோட்டை விட்டு போக தள்ளி விடணும், இடிச்சு விடணும். அப்படி சில அந்தகாரங்களுக்குள்ள பிடிபட்டு கர்த்தருக்குள்ள ஓடுற ஓட்டத்தை என்ன செஞ்சிருவாங்க? பிசாசு அவங்கள கட்டி போட்டுருவாங்க. ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்? நமக்குள்ள இருந்த ஒரு நதி புறப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் பரிசுத்தாவி நதி. அந்த அளவில்லாத நதி நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவங்களுக்கும் அபிஷேகம் பெறாதவங்களுக்கும் ஆண்டவருடைய ஆவியானவர் சபையில் கொடுக்குற சில ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அதை குறித்து ஒரு சில பாயிண்ட் நான் உங்களுக்கு வேகமாக சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். அபிஷேகம் நிரம்பி வழியணும்னா தேவ மகிமை சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ளே வரணும்னா நல்ல சத்தமாக ஆண்டவரை துதிக்கணும். அடுத்தது நவமான பாசைகளை ஆண்டவரிடத்தில் கேட்கணும். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள். என்ன எழுதப்பட்டிருக்கு? யார் சொல்றா? ஏசப்பா சொல்றாங்க. நவமான பாசை தான் நம்ம பாசையில் அந்நிய பாசைன்னு சொல்றோம். நவமான பாசை என்பது தமிழ் பேசிக்கிட்டு இருந்தவன் நல்ல சரளமாக ஆங்கிலம் பேச படிக்கிறான் பாருங்க, ஹிந்தி பேச படிக்கிறான், தெலுங்கு பேச என்ன செய்யறான்? படிக்கிறான். இப்படி பல பாஷைகளை என்ன செய்யறான்? பேசுறான். அதே மாதிரி அவனை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுக்காரன் தமிழ் பேசிக்கிட்டு இருந்தவன் ஆங்கிலம் பேசுகிறான், ஹிந்தி பேசுகிறான், தெலுங்கு பேசுகிறான், கன்னடம் பேசுகிறான், உருது பேசுகிறான், சவராஷ்டிரா பேசுகிறான். நவமான பாசை எல்லா பாசைக்காரர்களோடு அவன் என்ன செய்கிறான்? பேசுகிறான். அல்லேலூயா. அது மாதிரி தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நவமான பாசை, தூதர்கள் பாசை, தேவனுடைய பாசை. அல்லேலூயா. அப்ப இந்த பாசையை நம்ம பேச 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 நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ நதி பொங்கிக்கிட்டே இருக்கு. வசனம்ங்கிற மம்மட்டியை போட்டு அந்த ஊற்ற மூடி இருக்கிற அந்த மணலை தோண்டி எடுக்க எடுக்க உள்ள இருந்து என்ன வரும்? ஒரு ஜீவ ஊற்று வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இலங்கையில் வறட்சியான ஒரு பகுதியில் ஒரு சகோதரனுடைய வீடு இருந்திருக்கு. அவருக்கு ஒரு ஆசை, நம்ம கொல்லப்புறத்தில் தோட்டத்தில் ஒரு கிணறு தோண்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டு கிணறை தோண்டி இருக்கிறார். பாறுகளை உடைச்சி உடைச்சி செம்மண் அந்த மண் களிமண்ணெல்லாம் தோண்டி தோண்டி எடுக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய கல், பாறங்கல், அந்த கல்லை கஷ்டப்பட்டு மேலே எடுத்தாச்சு. அது கல்லை சுரண்டி பார்த்தா வைரக்கல், மாணிக்கக்கல். அல்லேலூயா. மாணிக்கக்கல். வறட்சியான இடத்துல எப்படியாவது தண்ணி கிடைக்காதான்னு சொல்லி கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த அவன் தோண்டி எடுக்கும்போது ஒரு கல் என்ன செய்கிறது? எதிர்பாராம அவனுக்கு ஒரு வைரக்கல், மாணிக்கக்கல் அகப்படும். அதனுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 750 கோடி மதிப்பு. 750 கோடி மதிப்பு. அதை விட மேலானது உங்களுக்குள்ளே புறப்பட்டு வருகிற ஜீவ நதி, பரிசுத்தாவி நதி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இலங்கையில் ரத்தினபுரின்னு ஒரு இடம் இருக்கு. ரத்தினபுரின்னு ஒரு ஊர் இருக்கு, ஒரு பட்டணம். அந்த ரத்தினபுரியில் ஒரு நதி ஓடுது. அந்த நதியில் மாணிக்க கற்கள் எடுக்கிறாங்க. மாணிக்க கற்கள், வைரக்கல்கள். அதை வருஷ கணக்கில் அந்த இடத்துல தண்ணீரை உட்கார்ந்து அந்த மண்ணை அலசி 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 ஓடி வர்ற அந்த நதியில் என்ன செய்வாங்கன்னா தண்ணிகளே கிடப்பாங்க. எப்போ மாட்டும் வருஷத்தில் மாதத்தில் யாருக்காவது என்ன வந்துடும்? ஒரு மாணிக்க கல் கிடச்சிடும். அதனால் அந்த தண்ணியிலே அவன் என்ன செய்கிறான்? கடந்து முங்கி முங்கி அந்த தண்ணியை
அலசி அள்ளி அள்ளி அலசி பார்த்து பார்த்து அந்த வைர கல்லுகளை எடுக்கிறாங்க. அதை விட மேலானது பரிசுத்த ஆவியானுடைய நதி. அந்த நதி ஓடுற இடத்துல அந்த முதலாம் ஆற்றுக்கு பேர் என்ன? பைசோன் நதி. பைசோன் நதியில என்ன விளையும்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஆமா, பொன் விளையும், கோமேத கற்கள் விளையும். அந்த நதி ஓடுற இடமெல்லாம் செழிப்பு உண்டாகும். பரிசுத்த ஆவியானவருடைய நதி நமக்குள்ள அப்படியே என்ன செய்யணும்? பெருக்கெடுக்கணும். ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள பெருகணும். ரட்சிப்பின் சந்தோஷம்னா தெரியுதா? ஆண்டவரே, என்னை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, மரண கண்ணியிலிருந்து, ஆக்கின தீர்ப்புல இருந்து, நரகத்துக்கு போக விடாம என்னை தூக்கி எடுத்து கண்மல மேல நிறுத்தினீரே. அந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். சும்மா வீணான காரியத்துக்கெல்லாம் சோர்வடைஞ்சு பலவீனப்பட்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லையா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய லட்சணத்தை அறிஞ்சுதான் சில வேளையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து பார்க்குறாரு. சில வேளையில் ஆசீர்வாதத்தை லாக்கர் போட்டு என்ன செஞ்சிடறாரு? பூட்டிடுறாரு. ஏன் பூட்டிடுறாருன்னா நம்முடைய லட்சணத்தை பார்க்க. எங்க இவன் முதல்ல பாக்கெட்டில் பணம் இருக்கும்போது, கழுத்தில் நகை கிடக்கும்போது துதிச்ச மாதிரி இப்போ துதிக்கிறாளா? இப்போ துதிக்கிறானா? இப்போ ஆராதனைக்கு வர்றானா? இப்போ ஜெபம் பண்ணுறானா? அப்படின்னு பார்க்கறதுக்காக கர்த்தர் சில நாளைக்கு வாசலை என்ன செய்வார்? அடைச்சி போட்டுருவார். அல்லேலூயா, அடைச்சி போட்டுருவார். நாம் அந்த இல்லாத நேரத்தில், பாடுகள் நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியில் நிரம்பி சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நல்ல பாட்டு பாடி துதிக்க, கைதட்ட, ஆண்டவரை தேட கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருந்தா உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கர்த்தர் உனக்கு தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய குணங்களை சோதிக்கிறதுக்கு தான் கர்த்தர் சில தடைகளை என்ன செய்வார்? அனுப்புவார். அப்போ என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா? இப்போ நிரம்பி வழியணும் தேவ சந்தோஷம். தாவீது சொல்றான், கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளுக்காக எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து இரட்சகரே உம்மை துதிப்பு. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நவமான பாசைகளை பேசிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க, நவமான பாசை, அந்த பரவச பேச்சு, தூதர்களுடைய பாசை என்ன செய்யணும்? பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. புரியுதா? இப்போ படிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, நல்லா கவனிங்க, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இதெல்லாம் வெவ்வேறு பாசைகளில் பேசத் தொடங்கினார்கள். அதான் ஆவிக்குரிய அனுபவம். பரிசுத்தாய் பெறாதவங்க பரிசுத்தாய் பெற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் அந்த நாட்களில் பரிசுத்தாவிக்காண்டி 7 நாள், 10 நாள், 21 நாள், 40 நாள் இப்படி காத்திருந்து பரிசுத்தாயின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டோடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவர் நம்ம தலைமுறைக்கு அவர் நதியாக பாயிறவர். அவருக்கு பேரே ஜீவ நதி. பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நல்லா தேவ சமூகத்தில் நீங்கள் நல்லா ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், நல்லா விசுவாசிக்கணும், நல்லா கர்த்தரோடு எப்படி இருக்கணும்? தெய்வீக அந்த ஒருமனப்பாடு நமக்குள்ள இருக்கணும். சபையை குறித்து நல்ல ஒரு பாரம் இருக்கணும். ஆத்துமாக்களுக்காக நல்லா ஜெபிக்கணும்.
சொல்லுங்க அல்லேலூயா. ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தாளத்திற்கு பாருங்க, அதை நிப்பாட்டக்கூடாது. அதான் டிராக்ஸ் ஊழியம், ஜெப ஊழியம், உபவாச ஊழியம். இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் முதிர் வயது வர, நரமுடி வர பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெருகிட்டே இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெருகிட்டே இருக்கும். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு இன்னொரு பெயர் தான் உன்னத பெலன். என்ன பெலன்? சொல்லுங்க, உன்னத பெலன். உன்னத பெலன். உன்னத பெலன்னா நம்ம தாங்க முடியாத சோர்வுல, பலவீனத்தில், கவலையில், வேதனையில் நாம கலங்கி போயிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உன்னத பெலன் நம்ம கை கால் நரம்புகளை பலப்படுத்தும். நம்முடைய கவலைகள் வேதனைகளை மாற்றி நம்மளை சந்தோஷப்படுத்துவார். ஐயோ, என் மனைவி என்னை கவனிக்க மாட்டேங்கா, பிள்ளைகள் என்னை கவனிக்க மாட்டேங்கு, நான் அனாதையா இருக்கிறேன், அந்த காரியத்திற்கு இடமில்லாம ஆவியானவர் நம்மளை நடத்துவார். பரலோகத்தின் வல்லமை அவருக்கு அந்த பேர் உன்னத பெலன். உன்னத பெலனால நம்ம நிரப்பப்படும். ஆராதனைக்கு வந்தோம் போனோம்லாம் இருக்கக்கூடாது. இதை பூசைக்கு போனோம், திருப்பள்ளிக்கு போனோம், ஒரு கள்ளத்தனமாக சமாதானத்தை கொடுத்தோம், வெளியே வந்து கோபப்பட்டோம்லாம் இருக்கக்கூடாது. உன்னத பெலன், தெய்வீக பெலனில் நம்ம தரித்திருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஆண்டவர் சீசர்களுக்கு தெளிவாக சொல்றார். லூக்கா 24:49 வசனம், சகரியா 4:6 வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதெல்லாம் என்ன பிதா வாக்குத்தத்தம் பண்ணார்? இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், இதெல்லாம் உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் மட்டும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இதெல்லாம் உன்னதத்திலிருந்து வரும் பெலன். அது மனுஷனால் கொடுக்க முடியாத பெலன், மருத்துவர்களால, மாத்திரையினால, மருந்தினால கொடுக்க முடியாத பெலன். அதனால ஆண்டவர் சொல்றார் சீசருக்கு, அப்பா உங்களுக்கு நிறைய பிரச்சனை உலகத்தில் இருக்கு, ஆனா உன்னதத்திலிருந்து என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனை நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமில் போய் என்ன செய்யுங்க? தேவ சமூகத்தில் எனக்காக காத்திருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, பூனையை போல, முயலை போல, தேவாங்க போல பயந்து கிடந்தவங்க பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே பலமுள்ளவர்களா மாறினார். உலகத்துக்கு, உலகம் முழுவதற்கும் சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற விமானங்களாக மாறினார். உன்னத பெலன். பாருங்க, சகரியா 4:6 வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை, பாருங்க, செருபாபேலு என்ற தேவ மனுஷன் ஒரு சோதனையில மாட்டிக்கிட்டான். ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டவன் அதை கட்ட முடியாம நின்று போனான். அப்பதான் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியில் அனுப்புறாரு. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் பலத்தினால் அல்ல. வாயத்திறந்து சொல்லுங்க, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் செய்ய முடியும். சொல்லுங்க, கைதட்டு சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா. தேவ ஆவியானவர் உன்னத பலன். மனுஷிக பலத்தை பார்க்கலாம். உலகத்தில் சாப்பிட்ற பூஸ்ட், போன்விட்டா, காம்ப்ளான், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் பொய் சொல்லி விற்கிறான். எத்தனை நேரம் குடிச்சு பார்த்தாலும் அதே பலன் தான் இருக்கு. அதை குடிச்சு தான் நிறைய சுகர் வியாதி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, வந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆமென். போன்விட்டா சாப்பிட்டீங்கன்னா குதிரை மாதிரி ஓடுவிய. குடிச்சு பார்த்தா கடைசியில் கழுத மாதிரி கூட என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது.
ஆனா உன்னத பலன் மருந்துனால முடியாதது, போன்விட்டானால முடியாதது, பூஸ்னால முடியாதது, ஆர்லக்ஸ்னால முடியாதது, சொல்லுங்க காம்லானால முடியாதது, மருந்து மாத்திரையினால் முடியாதது. அல்லேலூயா. அதனால் முடவனை பார்த்து பேதுரு சொல்றார், வெள்ளியும் பொண்ணு எங்கள்கிட்ட இல்லப்பா, எங்களிடத்துல உள்ளதை உனக்கு தருகிறோம். நீ நசரேனா இயேசுவின் நாமத்தினால் என்ன செய், எழுந்து நடைன்னு வலது கை கொடுத்து தூக்கி. சப்பானியா இருந்தவன் குதித்து எழுந்து நின்றான, நடந்து இப்படி நடந்து நடந்து பார்த்தான. அதுக்கு பிறகு நல்லா மாடி குதிச்சானா. தாயின் கற்பத்திலே பிறக்கும் போதே சப்பானி, முடவன். அல்லேலூயா. அவன் தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்துக்கு போனான். எங்க போயிட்டான்? கடையாந்தரத்தில் கிடந்தவன், பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன் அலங்கார வாசல முன்னாடி போயிட்டான். இப்ப ஆலயத்துக்குள்ள எல்லாருடைய கண்களை யாரை பார்க்குது? ஒரு மனுஷன் விசேஷமா துதிக்கிறத பார்க்குது. அவனை நடைய பின் சேப்பு முன் சேப்புலாம் கவனிக்கிறாங்க ஆட்கள். ஆலயத்தில் அலங்கார வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கிட்ட முடவன் அல்லவா? உன்னத பலத்துக்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கு. உன்னத பலன், பரிசுத்த ஆவியானவருடைய பலன். அந்த பலன் உங்களுக்குள்ள வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமா, எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி எல்லை வரை எனக்கு சாட்சியிலா இருப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. உன்னத பலன் சிம்சோன் மேலே உன்னத பலன் இறங்கியது. எதிரிகள் கூடியிருந்த அந்த ஒரு பெரிய ஸ்டேடியத்தை, பெரிய அந்த அலங்கத்தை, வலது கையில ஒன்று இடது கையில் ஒன்று, அந்த வீட்டை தாங்கி இருக்கிற தூணை அப்படியே சாச்சான. அல்லேலூயா. எதிரிகள் 3000 பேர் அழிக்கப்பட்டாங்க. தேவ பிள்ளைகளை, கிதியோன் ஒரு அதிருப்தியானவன், பயந்த மனுஷன். மீதியானியர்களுக்கு பயந்து ஆலைக்கு பின்னாடி, மலைக்கு பின்னாடி கோதுமையை போரடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் தரிசனமாய் சொல்றார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பயந்தவன், பயந்த சுபாவம் உள்ளவன், அப்பேற்பட்ட மனுஷனை கடற்கரை மணலை போல குமிந்து கிடந்த, வெட்டுக்கிளிகளை போல குவிந்து கிடந்த மீதியானியர்களை ஓட ஓட விரட்டி விரட்டி முறியடித்தான. கிதியோன் சாதாரண மனுஷன் பராக்கிரமசாலியா மாறினான். உன்னத பலன். எப்பேற்பட்ட அதிருப்தியோடு நீங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு கவலையோடு இருந்தாலும் சரி, நீங்க ரட்சிப்பின் சந்தோஷத்துல நிரம்ப 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 அந்த அபிஷேகம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், பலன், அல்லேலூயா, உங்களுக்கு இருக்கிற எல்லா கவலைகள், வேதனைகள் எல்லாத்தையும் மாற்றி ஒரு புதிய பலத்தோடு கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சகரியா 4:7 வசனம் படிங்க. பெரிய பர்வதமே, படிங்க 7வது வசனம். சகரியா 4:7 வசனம். பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே. நீ எம்மாத்திரம். எல்லாம் பெரிய பர்வதம்னா தெரியுதுல, மலை. பர்வதம் போல பிரச்சனை, மலையை போல பிரச்சனை, மலையை போல பிரச்சனை. குடிகார கணவன், மதுபானத்துக்கு அடிமைப்பட்ட பிள்ளை, உனக்கு வாழ்க்கையில் எப்படி தெரியுது? பெரிய மலையா தெரியுது, பர்வதமா தெரியுது. ஐயோ, இது எப்படி ஆகும், இது எப்படி கடப்பேன்? ஆண்டவர் சொல்றார், பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக, என் அபிஷேகத்தை பெற்ற செருபாபேலுக்கு முன்பாக, நான் தெரிந்து கொண்ட யூத கோத்திர தலைவனுக்கு முன்பாக நீ சமபூமியா போயிடுவ.
கரங்களை தட்டி சொல்ல சமபூமி ஆயிரும். சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் நம்மளை கோழையா இருப்பதற்கு அழைக்கல, ஏழையா இருப்பதற்கு அழைக்கல. கோழையும் அல்ல, ஏழையும் அல்ல. என் தேவன் அல்லேலூயா எனக்குள்ளே ஒரு நதியை வைத்திருக்கிறார். நான் போற இடமெல்லாம் செழிக்கும். நான் போற இடமெல்லாம் செழிக்கும். நான் போற இடமெல்லாம் சமாதானமா மகிழ்ச்சி உண்டாகும். சொல்லுங்க அல்லேலூயா. வசனத்தின் அந்த வெளிச்சத்துக்குள்ள வளரணும். அதனாலதான் பவுல் சொல்றார், அப்போஸ்தலனாகிய பவுல், என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஒருவேளை நீ படிக்கிறதுல உனக்கு படிப்பு யாவும் வரமாட்டுக்குது, மனசுல தங்க மாட்டுக்குது, சொல்லிக்கிட்டே என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். வார்த்தையை சொல்லணும். ஏதாட்டு கால் வலி வந்த உடனே, கை வலி வந்த உடனே, காய்ச்சல் வந்த உடனே, மண்டையடி வந்த உடனே எப்பா எம்மாடி ஆத்தாடி கூத்தாடின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. மாதா குருசு அந்தவனியார் குருசுலாம் சொல்லக்கூடாது. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சாத்தானுக்கு பலன் இல்லை, எனக்கு பலன் உண்டு. கைதட்டுமா எல்லாரும்? கைதட்ட பாப்பா எப்படி இருக்கு பாப்பா. அல்லேலூயா. பலன், ஆவிக்குரிய பலன். தாவீதுடைய அனுபவம். கடைசியில் அவன் வார்த்தைகள் கண்ணை மூடுகிறதுக்கு முன்பாக, வயசு போய் மறிக்கிறதுக்கு முன்பாக, தாவீதுடைய வார்த்தைகள் மிகவும் இன்பமா இருந்தன. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் இல்லைன்னா லாஸ்ட்ல வயசு போய் மறிக்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் மண்ணெளி போடுவாங்க. சாகும்போது பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளாம் பார்த்து சொல்லுவாங்க, எனக்கு குடிக்க தண்ணி கொடுக்கலடா, என் வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்கல, நீனும் உன் பிள்ளைகளும் மண்ணாத்தான் என்ன செய்வீங்க. அப்படியே போய் பக்கத்தில் சொல்ல, சும்மா இருடி, சும்மா இரு, என்ன வார்த்தை சொல்ற, இல்ல கர்த்தர் கடவுள் பார்த்துக்கிடுவார். ஆனா பரிசுத்த ஆவி பெற்று ஆண்டவருடைய நடத்துவதற்கு கீழ்ப்படுகிறவங்களா இருந்தா மனதார ஆசீர்வதிப்பாங்க. மனதார மோசையை பார்த்தீங்களா, மனமாற 12 கோத்திரத்தையும் மனதார ஆசீர்வதிக்கும். அதே மாதிரி தான் கர்த்தர் தாவீதுடைய வார்த்தைகள், கடைசி வார்த்தைகள் இன்பமா இருந்தது, மேன்மையா இருந்தது. அப்ப அந்த அபிஷேகத்தை, அந்த தேவ அன்பை என்ன செய்யணும், காத்துக்கிறணும். மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்தாய் பெறணும், ஆண்டுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். அல்லையா சொல்லுங்க. மூன்றாவது பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். நுகத்தடியை உடைக்கிற அபிஷேகம். நுகத்தடியை, நுகம், மாட்டு கழுத்துல கிடக்கிற நுகம், குறுக்கு தடி நுகம், சிலுவை மாதிரி கிடக்கு. மாட்டு ரெண்டு மாட்டு கழுத்துலையும் கிடக்கு. கொஞ்சானு புளிச்சாணியை கொடுத்துட்டு கொஞ்சம் வைக்கோல போட்டுட்டு அந்த 2 மாட்டு கழுத்துலையும் தூக்கி வைப்பான் பாருங்க. அந்த மாட்டு வண்டிக்கார அந்த நுகத்தை போட்டு கயத்தை வச்சு கட்டிடுவான். புரியுதா? ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27 படுங்க. ஏசாயா 10:27. உன் தோளில் நின்று அவன் சுமையும், அந்நாளிலே உன் தோளில் இருந்து அவன் சுமைனா, அவன்னா பிசாசு, அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். உன் கழுத்துல கிடக்கிற அவன் நுகம், சாத்தான் போட்ட அந்த நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். எதெல்லாம் அபிஷேகத்துல, தேவ ஆவியின் பலத்துல உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கிற நுகம், அது வியாதியா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம். சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ எந்த நுகத்துல மாட்டி இருந்தாலும் சரி,
எந்த சுமையை நீ சுமக்க முடியாம தவிச்சாலும் சரி, ஆனா தேவ ஆவியானவர் உன்மேல் வரும்போது உன் கழுத்தில் இருக்கிற சுமையும் உன் தோல்ல இருக்கிற நுகமும் முறிந்து போகும், முறிந்து போகும். அபிஷேகத்திலே உன் நுகம் முறியும், முறிந்து போகும். ஆமென். நுகத்தை முறிக்கிற வல்லமை. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஒரு தேவ மனுஷன்ட்ட ஒரு தேவ விசுவாசி வந்து கேட்டாங்களா, ஐயா நான் விழுந்து விழுந்து பாவத்தில் விழுந்து விழுந்து எந்திக்கிறேன். அவர் கேட்டாரா, பரிசுத்தாவி பெற்றிருக்கிறியா? இல்லையா. பரிசுத்தாவி பெற்றுக்கொள்றதுக்காண்டி உபவாசம் போட்டு என்ன செய்ய, ஜெபம் பண்ணு, அந்த ஆவியானவர் உன்னை தாங்கி நடத்துவார், கீழே உழ விட மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை நுகங்களை உடைத்து அவர்களை விடுதலை ஆக்கிறார். எகிப்தியர் 430 வருஷமா இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தினாங்க. எகிப்தியர் 430 வருஷமா இஸ்ரவேலர்களை அவங்க கல்லு சுமக்கவும் செங்கல் வெட்டவும் மாடு மிருகங்களை போல அவர்களை நடத்தினாங்க. ஆண்டுடைய பிள்ளைகளை அபிஷேகத்தை பெற்ற தேவனால் சந்திக்கப்பட்ட முட்செடி நடுவிலிருந்து பேசின அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு போன மோசே 430 வருஷம் அடிமைப்பட்ட மக்களை கர்த்தர் அவன் காமேன் பார்வனுடைய கையிலிருந்து மோசே ஆரோன் இவர்கள் வழியாக விடுதலையாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க என்ன ஊழியம் செஞ்சாலும் சரி, எந்த விசுவாசியா இருந்தாலும் சரி, அபிஷேகத்தை வளர செய்யுங்க, அபிஷேகத்தை வளர செய்யுங்க. ஆமென். அபிஷேகத்துக்காக எப்போதும் ஆர்வமா நில்லுங்க, விடிய விட்டுறாதீங்க, ஜெபம் பண்ணாம தூங்காதீங்க. ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தை வளர விடுங்க. தாவீதின் வாழ்க்கை வந்த ஆமை கடைசி வார்த்தை ஆமை மேன்மையாயிருந்தது போல கடைசி வர உங்களை கைவிடவே மாட்டேன். சிறு வயதிலிருந்து முதிர் வயது வரை நான் பார்த்திருக்கிறேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு அவன் இறந்துண்ணி கைதேந்தி தெரிந்ததை நான் பார்க்கலையே. அபிஷேகம் நம்மளை நடத்தும். சங்கீதம் 18:50 வாசம். சங்கீதம் 18:50 வாசம். சங்கீதம் 20:6 வாசம். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. யாருக்கு கிருபை செய்றாரு? ஆமென். தான் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை நமக்கு தந்து. நம்ம ராஜாக்கள். புதிய ஏற்பாட்டில் யார் தெரியுமா? ராஜாக்கள். நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ராஜாக்கள். ரெண்டாவது ஒரு வார்த்தை வருது, தான் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலம் கிருபை செய்யும். நாம ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டா ராஜாவாக ஏற்படுத்தது மட்டும் காணாது, அபிஷேகத்தில் நிரம்பணும். ரட்சிப்பின் சந்தோஷத்தால் என்ன செய்யணும்? நிரம்பணும். சங்கீதம் 20:6 வாசம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். கவனிங்க, கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். யாரை ரட்சிப்பாரு? அவர் அபிஷேகம் பண்ணினவரை கர்த்தர் ரட்சிப்பார். எந்த விக்கிரகத்தை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து பயப்படாது. தூங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. ஜெபம் பண்ணி அபிஷேகத்தில் நிரம்பி நிரம்பி வழிய அவருக்கு இடம் கொடுத்துக்கிட்டே தான் அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. சில ரதங்களையும் குதிரைகளையும் நம்புறாங்க. அவர்கள் முறிந்து போனார்கள், நாங்களோ எழுந்து நிற்கிறோம். எல்லாரும் எழுந்திருக்கலாம் அப்படி. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே,
எங்கள் ஆசையெல்லாம் ஏக்கமெல்லாம் என்ன தெரியுமா? நம்ம சபை மக்கள், சபைக்குள்ளே வர்ற பெனியல் பூர்ண சுவிசேஷ ஜனங்கள், அவர்கள் புதுசாக வந்தாலும் சரி, ஆமாம் ஆமாம், ஆரம்பத்திலே ஆண்டுடைய பிள்ளை விசுவாசிலாம் நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பிக்கிட்டே இருக்கு. உன்னத பலன், உன்னத பலன் சொல்லுங்க வாயத்திலிருந்து. கர்த்தர் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சகோதரி, அவரின் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறான். என் பாத்திரம் நிரம்பி. என்ன எந்திக்கலையா? அப்பா அப்படியே சொல்லியாச்சு, எந்திக்க சொல்லி ஸ்டாண்ட் பை அப்படியே எந்திரிச்சிருங்க. அல்லேலூயா. கையை கட்டாதி, நல்லா வீராங்கனை மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய பேர் எந்திக்கலையே, பின்னாடி பாருங்க. அல்லேலூயா. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. போடுங்க தாளத்தை. முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. பாடுங்க. எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை. முடியாதது எதுவும் இல்லை. பாடுங்க. ஏசோ சொல்லுங்க எல்லாரும். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. முடியாதது உமக்கு. ஆமென். இயேசு ராஜா. சொல்லுங்க. உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஓங்கிய உம் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினி. சொல்லுங்க. வானம் பூமி உண்டாக்கினி. சொல்லுங்க சொல்லுங்க. நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீர். நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீர். ஆமென். எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை. முடியாதது எதுவும் இல்லை. வாயை திறந்து முகங்களை உடைக்கிற வல்லமை. ஆமென். மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றீர். சொல்லுங்க தம்பி. ஆமென். உற்று நோக்கி அவனவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசை தருகின்றீர். அவனவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசை தருகின்றீர். எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை. உம்மால் எல்லாம் கூடும்.